நீ உன்னுடைய இதயத்தில் எதற்காக காத்திருக்கின்றாயோ அது உனக்கு கிடைக்காமல் தாமதமாவது போல தோன்றினாலும் நான் செய்த ஏற்பாடுகளின் வழி அது உன்னை வந்து இப்பொழுது போகின்றது. அது இப்பொழுது உன்னை வந்து சேரப்போகின்றது. நான் நேரடியாக மனிதர்கள் மூலமாகவோ திடீர் திருப்பத்தின் மூலமாகவோ உன் வாழ்க்கையில் கதவை இப்பொழுது திறந்து வைப்பேன். அந்த வாயில் வழியே நுழைந்து அந்த நல்ல செய்தி உன்னை வந்து அடையும். இதற்காக நீ எத்தனை எத்தனை முயற்சிகளை செய்திருக்கின்றாய். பல முறை தோல்விகளை கண்ட பொழுதிலும், சில நேரம் ஏமாற்றம் அடைந்த பொழுதிலும், சில நேரம் அவமானங்களை சந்தித்த பொழுதிலும் அந்த விடாமுயற்சியை நீ ஒரு பொழுதும் விட்டுவிடவில்லை. இதற்காக எத்தனை எத்தனை தியாகம் நீ செய்திருக்கின்றாய். இந்த விஷயம் கிடைக்க வேண்டும் என்று இதற்காக பல விஷயங்களை நீ கைவிட்டிருக்கின்றாய். உனக்கு பிடித்த விஷயங்களில் இருந்து வெளிவந்திருக்கின்றாய். பல தியாகங்களை நீ செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. எத்தனை காலங்கள் நீ பொறுமையாக இருந்தாய் என்றோ இது நமக்கு கிடைக்காது என்று விலகி சென்றிருக்கலாம், அல்லது இது நமக்கு உதவாது, நன்மை அளிக்காது என்று நினைத்து நீ விலகி இருக்கலாம். அந்த அளவிற்கு சோதனையை நீ சந்தித்திருந்தாய். கிடைக்கவே கிடைக்காது என்று மனம் நினைத்த பொழுதிலும் ஓரளவு பொறுமையை காத்து நின்றாய். அந்த விடாமுயற்சியும் உன் தியாக மனப்பான்மையும் அந்த பொறுமையின் சக்தியின் பலனும் தான் இப்பொழுது உனக்கு இது கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டிருக்கின்றது. இது உனக்கு மன அமைதியையும் மன நிம்மதியையும் தரும் என்று உறுதியாக எனக்கு தெரிந்ததால் இப்பொழுது உன்னிடம் சேர்க்க நான் அனுமதி அளித்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையை ஒரு படி மேலே உயர்த்தக்கூடிய நல்ல விஷயம்தான் இது. படிப்படியாக மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர்வதற்கான சுப விஷயம்தான் இது. உனக்கு வேண்டியது எதுவானாலும் தாமதமானாலும் சரியான நேரம் வரும்பொழுது என்னுடைய பக்தர்களுக்கு நான் நிச்சயம் கொடுப்பேன் என்று உனக்கு தெரியும். அதனால் தான் என்னுடைய ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது உனக்கு கொடுக்க தீர்மானித்து உன் அருகில் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றேன். பலன் கிடைக்குமா கிடைக்காதா, நம் வாழ்வு நிம்மதி அடையுமா அடையாதா, இப்படியே நாம் இருந்து விடுவோமா என்ன என்று மனதிற்குள் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் ஒவ்வொரு நொடியும் உன் எண்ண அலைகளின் தாக்கத்தில் எழுந்து கொண்டிருப்பதை நான் அறிவேன். அந்த ஆசை அலைகளை யாராலும் அடக்கிவிட முடியாது. வாழ்க்கை என்னும் பெரும் கடலில் ஆசைகள் அலைகள் போல ஓயாமல் அடித்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அந்த ஆசைகள் ஓரளவிற்கு மேல் எழுச்சியை பெறும்பொழுது ஆபத்தில் சென்றுவிடும். அமைதியாகவே ஆசைப்பட்டு கொண்டு விடாமுயற்சியோடு அதை அடையக்கூடிய வழியை மேற்கொண்டால் எந்த ஒரு ஆபத்தும் அங்கு இல்லை. ஆனால் அந்த ஆசை பேராசையாக எழும்பொழுதுதான் ஆபத்து அங்கு உள்நுழைய ஆரம்பித்து விடுகின்றது. அது பிறரை அழிக்க அல்லது உன்னையே நீ அழித்து கொள்ள தயார்படுத்தக்கூடிய நிலை ஏற்பட்டு விடுகின்றது. ஆசை பேராசை ஆகாமல் இருந்தால் அது நிராசை ஆகாமல் இருக்கும். எப்பொழுது எல்லாம் உன் மனம் என்னை நினைக்கின்றதோ அப்பொழுது எல்லாம் உன் முன் வந்து உன் மனதில் எழக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பதிலை நான் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள், மனமாற கேள். என்னுடைய மனதோடு நீ பேசி கேள். உன் மனதில் அதற்கான விடையை நான் எழுப்புவேன். ஆச்சரியங்கள் பல உன் வாழ்க்கையில் நடக்க இனி காத்திருக்கின்றது. என்னால் தான் உன் வாழ்க்கை மாறப்போகின்றது பேரதிசயங்களோடு. காத்திரு, உன்னை தேடி வரப்போகின்ற அந்த செய்திக்காக. நல்லது நடக்கும்.